இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவாபி பன்னீர் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், மிளகு பொடி, தனியா பொடி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பன்னீர், ஜீரகம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நவாபி பன்னீருங்கிறது முகல்ஸோட ராயல் டிஷ். இது தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ரஃப்பாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கணும் இல்லை மெலிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. குண்டாக இருந்தாலுமே எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம், அதனால் நார்மலாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்து நான் இதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு. போட்ட வெங்காயமும் முந்திரியும் வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் செஞ்ச நெய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கொதி வந்த உடனே 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் வீட்டில் செய்யும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஸ்கொயராகவும் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பு சர்க்கிளாவோ இல்லை ட்ரையாங்கிளாவோ எந்த ஷேப்பில் வேணால் செய்யலாம். இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நவாபி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.